ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது ஊருக்கு கிளம்பிட்டோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நெல்லூருக்கு தான் டிக்கெட் எடுத்தோம். 5 டிக்கெட்டு பெருசு, 2 சின்ன டிக்கெட்டு. ட்ரெயின் டிக்கெட் வந்து 5 வயசுக்கு மேலே தான் எடுக்கணுமா, மீதியெல்லாம் ஆஃப் டிக்கெட் தானா. எடுத்தாச்சு. நெல்லூருக்கு மொஹரம்ன்றதுனால அந்த ரொட்டி விடுற ஃபங்க்ஷன் ஒன்று வரும் இல்லையா, அதுக்காக அதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கேருந்து நாங்கள் நெல்லூருக்கு கிளம்பிட்டோம். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கேட்டாங்க, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா ட்ரெயின் வரும்போது அவங்க ஓடிடுவாங்க இல்லையா, பசங்களை தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவங்கள வச்சு தான் நாங்கள் படாத பாடு பட்டுட்டோம். ட்ரெயின் வந்துடுச்சு, ஏறி உக்காந்துட்டோம். நாங்கள் ட்ரெயின் அங்கேயே இருந்தது, நாங்கள் பார்க்கவே இல்லை. கடைசியில் ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறி இடம் பிடிச்சாச்சு. லோக்கல் ட்ரெயின் தான், எக்ஸ்ப்ரெஸ் வந்து ஏற்கனவே போயிடுச்சுன்ட்டாங்க. அதில் உட்காந்து ஜாலியாக ஜன்னல் பக்கத்தில் உட்கார்ற ஒரு சுகமே தனின்னு தான் சொல்லணும். அதுக்காக ஒரு பெரிய சண்டையே நடக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கும் இடம் விட்டுட்டோம். அவங்களும் ஜாலியாக நின்று பார்த்துட்டே வந்தாங்க. சீட்டில் உட்காரவே இல்லை, அவங்க பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க அவங்களும். அப்புறம் என்ன, ட்ரெயினில் வர்றது எல்லாமே நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, இந்த வேர்க்கடலை நெய் பிஸ்கெட் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ட்ரெயினில் போனாலே அதை சாப்பிடாம நான் வரவே மாட்டேன். அதையும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு, வேர்க்கடலையும் ஒரு பக்கம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே காத்தோட்டமாக போயிட்டு இருந்தா. சில் மழை வரங்க, சூப்பராக இருந்தது. மழைக்கும் அதுக்கும் சூப்பராக இருந்தது. அப்படிலாம் எங்களுடைய ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் இறங்கிறதுக்காக ரெடி ஆகிட்டோம். இறங்கி பார்த்தா அவ்வளோ கூட்டங்க. என்னடா இது, பிளாட்ஃபார்மில் இவ்வளோ கூட்டம் இருக்கே, சென்னைக்கு இவ்வளோ பேர் போகிறாங்களா அப்படின்னு இருந்துச்சு. எக்ஸலேட்டரில் ஏறி நாங்கள் மேலே ரீச் பண்ணிட்டோம். அந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது எல்லா ஊர்லேருந்தும் அவங்க வந்திருப்பாங்க இல்லையா, அதனால தான் ஏறி ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். நெல்லூர் ஸ்டேஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம். ரீசெண்டாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்காக மறுபடியும் போயிருந்தோம். சரி, இப்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேருங்க. இங்கேருந்து நாங்கள் ஆட்டோ புக் பண்ணி அங்கே போய் சேர வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். தர்காவுக்கு தான் போனோம். அது தர்கா பேர் வந்து பாரா ஷாஹித் தர்கா சொல்லுவோம். கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி இருக்கோன்னு பார்த்துக்கோங்களேன். நான் கூட இவ்வளோ சூப்பராக இருக்கோன்னு நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவலில் இருந்தது. கூட்டமும் பயங்கரமாக இருந்தது. கடை சொல்கிறீங்களா, எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். எல்லாமே ஹிந்திக்காரங்க தான். அவ்வளோ கடை இருந்தது. எதை வாங்குறதுன்னு எங்களுக்கே கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், அவ்வளோ கூட்டம். அன்றைக்கி நைட்டு வந்து சந்தனக்கூடம், அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து விடிய காலையில் ஒரு 4 மணிலேருந்து அந்த ரொட்டி விடுற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. தண்ணியில் நின்று விடுவாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அந்த சீசன் வரும். நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்கங்க. மழை இல்லாதனால கொஞ்சம் தப்பிச்சோம். ஆனால் 8 மணிக்கு மழை வந்துடுச்சு. இந்த பொம்மைலாம் இந்த மாதிரி புதுசாக க்ரியேட்டிவ் பண்ண மாதிரி இருந்தது. இந்த டாலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அதை வாங்காமல் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். தர்கா ஒரு வழியாக வந்துடுச்சு. நடந்து போயிட்டே இருந்தோம். தர்காவுக்கு அந்த 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து ஆட்டோவை நிறுத்திட்டான். ஏன்னா அவ்வளோ கூட்டம் உள்ளே அலோவ் கிடையாது அப்படின்ட்டாங்க ஆட்டோவை கூட. நிறைய இந்த பூந்தி கடை எல்லாமே இருந்தது. போகும்போது கண்டிப்பாக எல்லாத்தையும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். போகும்போதே பார்த்துட்டே போனால் என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்கே, இந்த கூட்டத்தில் நாங்கள் எப்படி போகிறதுன்னு நினச்சோம். ஆனால் அதுவும் ஒரு ஜாலி தாங்க. ஒரு பக்கம் இந்த தவா கறி எல்லாம் வச்சுருந்தாங்க. எதுவுமே இல்லைன்னே சொல்ல முடியாது. மழை வந்து தான் எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. மீதி எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த டெக்கரேஷன், லைட்டிங்கு நைட்டில் வேறு லெவலில் இருந்தது. திடீர்னு எங்களுக்கு என்ன பண்ணுறது, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அங்கே போயிட்டு நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நைட்டு டின்னரை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மழை வந்துச்சு இல்லையா, ரூம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு புக் பண்ணோம். அதுனா ஒரு 1500 வந்துச்சு. சும்மா ஒரு 4-5 ஹவர் தாங்க இருந்தோம் ரூமில். பசங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுவும் ரூம் கூட 1 கிலோமீட்டர் தள்ளி தான் பார்த்தோம். மறுபடியும் அங்கேருந்து ஆட்டோவில் ஏறி போகிறது ஆகிட்டு போச்சு. மழைன்றதுனால எல்லாமே ஃபுல்லு. கூட்டம் வேறு பயங்கரமாக இருந்தது. விடிய காலையில் 4 மணிக்கு நாங்கள் ஏஞ்சி வாக்கிங் போனோன்னா பாருங்களேன், செம்மையாக இருந்தது. ஆனால் ரோட்லேயும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க மண்டி போல் இருக்காங்க, அதனால் இருந்தாங்க. ஒரு வழியாக ஆட்டோவில் ஏறி மறுபடியும் அந்த தர்காக்கே ரீச் பண்ணிட்டோம். 4 மணிக்கு அங்கே போய் பார்த்தா எல்லாருமே இருக்கிறாங்க. என்னடா இது 4 மணி மாரியே இல்லையே, யாரும் தூங்கவே மாட்டாங்களா அப்படின்ச்சு. கடைலாம் மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருந்தது, கொஞ்சம் கடை ஓப்பனில் இருந்தது. இந்த ரொட்டி அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. நம்மளே வீட்டில் செஞ்சு தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவோம். இப்போது கொஞ்சம் நாங்கள் போகிறதா ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அங்கேருந்தே ரொட்டி வாங்கிட்டோம். எல்லாம் நிறைய பேர் அங்கே காலையில் ரொட்டி செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ரொட்டி விட வருவாங்க இல்லையா. நீங்களே இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்ட்டு. ஃபுல்லாக ரொட்டி கடை தான் இது எல்லாமே. நாங்கள் ஒரு பக்கம் சைடில் நின்றுக்கிட்டோம். அம்மாவை தான் போய் விட சொன்னோம். அங்கே பாருங்கள், அந்த ஒரு நதி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது என்ன சொல்லுவோம், குளம் அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். அந்த நதியில் போயிட்டு பார்த்தா அவ்வளோ கூட்டம். அங்கேயும் எங்கே என்ன விடுறாங்கன்னே எங்களால் கரெக்டாக கேதர் பண்ணவே முடியல.
எல்லாம் ஒரு பக்கம் இந்த ரொட்டியா அந்த ரொட்டியாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து இந்த கல்யாண ரொட்டி தான் வாங்கணுன்ற இருந்தாங்க. கல்யாண ரொட்டி வாங்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஜாப் ரொட்டி எல்லாம் என்னென்னவோ சொல்லிட்டு இருந்தாங்கங்க. அவ்வளோ கூட்டம். பசங்களை ஒரு பக்கம் நிறுத்திடுவாங்க. நதியில் நிறைய பேர் குளிச்சுட்டு வேறு இருந்தாங்க. அந்த நதியில் அதில் ஒரு தலையில் தண்ணி எடுத்து 3 வாட்டி தலையில் தெளிச்சிட்டு ஒருத்தவங்ககிட்ட கேட்போம், அந்த ரொட்டி நீங்கள் விடுறீங்களா? அவங்க 2 பேர் மாற்றிப்பாங்க. அதுதான் ரொட்டி விடுற ஃபங்க்ஷன். அதுக்காக மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். எனக்கு சைடில் நிற்கும்போது இந்த பூந்தி ரொம்ப பிடிச்சி போச்சு. அல்வா சாப்பிட்டு பார்க்கலாம், அவங்க சாம்பிளும் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அங்கே பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி மாதிரி ஒன்று இருந்தது, அதையும் வாங்கி எல்லாமே டெஸ்டிங்க்கு கொடுத்தாங்க. எனக்கு பர்சனலி இந்த அல்வாவும் அந்த பர்ஃபியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டப்பாவே 50 rupees தான் சொன்னாங்க. நான் 2 டப்பா வாங்கிட்டேன் ஹப்பிக்காக. ஹல்வாவும் பர்ஃபியும் வாங்கிட்டேன். பூந்தி நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சாப்பிட்றது தான், அதனால் அதை இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணலை. அதை வாங்கிட்டு அப்படியே அந்த கடை பக்கம்லாம் போயிட்டு இருந்தோம். அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரேட்டு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தர்காவை ரீச் பண்ணால் கூட்டம் அப்படி நிற்கிதுங்க. இந்த ஃபாத்தியா பண்ணோம் இல்லைங்களா, அந்த ரொட்டி வாங்கிட்டு வந்து ஃபாத்தியா பண்ணோம். அவ்வளோ கூட்டம். இந்த கூட்டத்தில் யாருங்க நிற்கிறது? கடைசியில் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே கொடுத்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா கடைலாம் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தது. இந்த 4 மணின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பசங்களுக்கு இந்த மோதிரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு இந்திக்காரங்கிட்டேருந்து அதையும் வாங்கிட்டோம் நாங்கள். 20 rupees தான் போட்டுருந்தது. பசங்க விடுவாங்களா? அவங்க ஏதாச்சும் வாங்காமல் விட்டு வந்தால் எப்படி இருக்கும்? எல்லோரும் ஒன்று வாங்கிட்டாங்க. ஒன்றா வாங்கினாங்க, 2-3 வாங்கினாங்கங்க. வாட்ச், ஸ்மார்ட் வாட்சில் 100 rupees தான் சொல்லிட்டு இருந்தேன். அதையும் சேர்த்து 3 பசங்களுக்கும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே காந்தி தாத்தா மாதிரி நம்ம ஊர்லேயே இது இருக்குது. அங்கே நிறைய பசங்க இருந்தாங்க. இல்லை போஸ்ட் வேறு ஒருத்தன் கொடுத்துட்டு இருந்தானா பாருங்க. அவங்கள என்ன எடுங்கன்ட்டு பொம்மை. இது போகும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக பாப்பாக்காக நான் இந்த பொம்மையை வாங்கிட்டேன், வாங்காமல் விடலைல்ல. அதுக்கப்புறம் எல்லாமே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா, மறுபடியும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லையா, அதனால் நெல்லூர் ஸ்டேஷன் போய் டிக்கெட் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே வந்து போயிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்து இன்னும் வரல அப்படின்னாங்க. அப்புறமா ஒரு 1 o'clock போல் ட்ரெயின் வந்துடுச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு கவுண்டர்லேருந்து, டிக்கெட் வந்து கம்மி ரேட்டு தான். ட்ரெயினில் போகிறது ஜாலியாக இருக்கும் இல்லையா, அதனால தான். பஸ்லேயும் போகலாம், ட்ரெயினில் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெயின் தான் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. மதியானம் 1 மணி ஆனதால் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. வேறு என்ன பண்ணுறது, ஆர்டர் பண்ணியாவது சாப்பிட்லான்னு சிஸ்டர் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அவங்களே டோமினோஸில் பீஸாவும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. 6 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சீஸ் பீஸா, சிக்கன் பீஸா, பன்னீர் எல்லாமே இருந்தது. சூப்பராக ஒரு பிடிச்சி ட்ரெயின்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். யாருமே அப்போ வரலைங்க, நாங்கள் தான் உட்காந்துருந்தோம். நல்லா ஜாலியாக பீஸா ஃபுல் கட்டிட்டு பசங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டோம். பசங்க ஃபுல்லாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துச்சு. அங்கேருந்து இறங்கிட்டோம். ஜாலியாக இருந்தது. இந்த மூமெண்ட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் ஒரு பக்கம் மழை தான் எங்களை படாத பாடு படுத்திச்சு. சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்குனா அங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. எல்லோரும் ஓடிட்டே இருக்காங்க, எங்கே ஓடுறாங்க, எந்த ட்ரெயினை பிடிக்கிறாங்கன்னே தெரில. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போனோம். அதுக்கப்புறம் என்ன, பசிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. நைட்டு டின்னர் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் லைட்டாக பசிக்கவும் அங்கே போயிட்டு சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் ரைஸ் அதை தான் சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு எங்களுடைய இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.